Hi guys, a happy day to all. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சாப்டர் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அது நான் ஒரு சின்னதாக ரீகேப் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இது வந்து பேசிக்கலாக இது வந்துட்டு ஒரு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதே தான் வந்துட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ண போகிறோம் அண்ட் இன்கம்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் சைட் போஸ்ட் பண்ண போகிறோம். And next thing, revenue receipts and revenue expenditure of current year recorded. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, போன வாட்டி நம்ம போட்ட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம ரெண்டுமே எடுத்துருப்போம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒன்லி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கரண்ட் இயர் ஹேஸ் டு பி ரெக்கார்டட். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், opening balance and closing balance of cash and bank account in receipts and payment account must be excluded. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருப்போம், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டிருப்போம், போத் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டோடது. இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அந்த ஓப்பனிங் பேலன்ஸையும் போட மாட்டோம், க்ளோசிங் பேலன்ஸையும் போட மாட்டோம், விச் இஸ் தேர் இன் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வச்சு தான் வந்துட்டு போடுவோம். அதனால் அதில் வந்து சம்மில் வந்து இருக்கும் பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடும்போது. நெக்ஸ்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு ஃபண்ட்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன். ஃபண்ட் வந்து கேபிட்டல் ரிலேட்டட் திங். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஃபண்ட் அது கேபிட்டல்ன்றதுனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட், நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் எஸ் டெப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் எக்ஸெட்ரா மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்போம், நான் கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே நான் கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, நம்ம இப்போ வந்து சம்குள்ளே போகலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் சம் வந்து எக்ஸைஸ் 6. ஓகே, நான் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். From the following receipts and payment account of Tenkasi Thiruvallur Mandram, prepare income and expenditure account for the year ended 31st March 2019. So receipts on your left hand side and payment on your right hand side. இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், டூ பேலன்ஸ் ப்ராட் ஆன் அது வந்து கேபிட்டல், கேஷ் இன் ஹேண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டல். ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். 2 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வந்து இன்கம் சைட், 2 சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், 2 லெகசி அது கேபிட்டல் எடுத்துக்க மாட்டோம், 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இன்கம். நெக்ஸ்ட், 2 சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஏன் நான் இன்டூ மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து சேல் பண்ணும்போது கிடைச்ச ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் இதை மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ இந்த சம்மில் வந்துட்டு 17,000 புக் வேல்யூ அந்த புக் வேல்யூ 17,000 மதிப்புள்ள அந்த ஃபர்னிச்சரை 16,000க்கு தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் லாஸ். சரிங்களா, 1000 ருபீஸ் என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் 1000 ருபீஸ் மட்டும்தான் நம்ம சம்மில் காட்டுவோம். இந்த 16,000யோ இல்லை இந்த 17,000யோ காட்ட மாட்டோம். ஒன்லி த லாஸ் ஹேஸ் டு பி ஷோன் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு a payment side, by salary expense, by rent expense, traveling expense, printing and stationery expense, investment made வந்து capital ஸோ எடுத்துக்க மாட்டோம். and sports equipment purchased expense. again by balance carry down அதாவது closing cash in hand அதையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். இன் த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. Expenditure on your left hand side and income on your right hand side.
ஸோ நம்ம செக்ரிகேட் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு கூறியதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டாச்சு, இன்கம்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்கம் சைட் போட்டாச்சு. இப்போது பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்திருக்கு 2 surplus 14,000 which மீன்ஸ் நம்மளோட இன்கம்மை விட நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைட் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 17,000 minus 16,000 1000 rupees. இது வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 6th sum. Next we'll move on to 7th sum. 7th sum, from the following receipts and payment account, prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2019. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வந்துட்டு கேஷும் இருக்குது பேங்க்கும் இருக்குது, ரெண்டுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் அ கேபிட்டல். நெக்ஸ்ட் ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன்கம், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம், அண்ட் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட் இன்கம். நெக்ஸ்ட் ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்ட் எக்ஸ்பென்ஸ், printing charges expense, bank charges expense, insurance for building expense, tournament expenses expense, audit fees expense, sports material purchased expense. எல்லாமே வந்துட்டு எதுவுமே வந்து கேபிட்டல் கிடையாது, எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்துட்டு கேபிட்டல் இன்கம், ஒன் டைம் வந்து பே பண்ணுறது. ஸோ கேபிட்டல் இன்கம்ன்றதுனால அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன், இது க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸும் சரி பேங்க் பேலன்ஸும் சரி, க்ளோசிங் பேலன்ஸ் விச் இஸ் கன்சிடர் ஆஸ் அ கேபிட்டல். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம சம்மில் எடுத்துக்க மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். இந்த புக்ஸ் ஆஃப் கும்பகோணம் பாஸ்கெட் பால் அசோசியேஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2018, எக்ஸ்பெண்டிச்சர் rupees, இன்கம் rupees. ஸோ நம்ம செக்ரிகேட் பண்ண மாதிரியே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் இன்கம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த சம்மில் வந்துட்டு இன்கம் சைடு டோட்டல் கம்மியாக இருக்குது, விச் மீன்ஸ் நம்ம சம்பாதிச்சதை விட நம்ம செலவு செஞ்சது அதிகமாக இருக்குது, அதனால டெஃபிசிட் கிடச்சிருக்கு 26,000. டோட்டல் ஆஃப் 43,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, இன்கம் சைடு வந்துட்டு டோட்டல் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சைடு நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர், அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெஃபிசிட்னு சொல்லுவோம். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வை? பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸஸ், அதனால் இங்கே வந்து ப்ராஃபிட் லாஸ் அதுக்கு பதிலாக சர்ப்ளஸ் டெஃபிசிட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 8th sum போகலாம். 8th sum வந்துட்டு ரொம்ப ஈஸி. From the following receipts and payment account and the additional information given below, calculate the amount of subscription to be shown in the income and expenditure account for the year ending 31st December 2018. இங்கே வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன் receipts and payment account, using receipts and payment account. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 2017 28,000, 2018 1,72,000, 2019 12,000, டோட்டலாக வந்துட்டு 2,12,000 இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கரண்ட் இயர்து மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 2017 2019 நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 8,000. ஸோ இதை நம்ம சம்மில் எப்படி போடுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இன்கம் சைட் பை சப்ஸ்கிரிப்ஷன் 2018ஓட வேல்யூ வந்துட்டு 1,72,000 அண்ட் அடிஷ்னல் வந்துட்டு 8,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ 1,72,000 ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் 8,000. ஸோ 1,80,000 தான் வந்துட்டு இந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1,80,000. ஓகே, நெக்ஸ்ட் 9th sum. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. Receipts and payment account for the year ended 31st March 2019 கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டுன்றதுனால பேலன்ஸ் ஷீட்டும் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ரெசிப்ட் சைட் டூ சப்ஸ்கிரிப்ஷன் 2017-18 ஓட அமௌண்ட் 10,000, 2018-19 50,000, 2019-20 5,000. ஸோ இங்கே 17-18 வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம். அண்ட் 18-19 வந்துட்டு கரண்ட் இயரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இதை மட்டும் எடுத்துப்போம். அண்ட் 19-20 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம். ஏன்னா வந்துட்டு அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க 5,000 rupees. ஸோ அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காட்டுவோம். There are 200 members in a club, each paying an annual subscription of 400 per annum. ஸோ 200 members இருக்காங்க, 400 rupees பே பண்ணுறாங்க. Subscription still outstanding for the year 2017-18 வந்துட்டு 2,000. ஸோ இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அது வந்து 2,000 for the year 2017-18. இதுவும் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். Okay, we'll move on to the sum. Okay, income and expenditure account பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர்து மட்டும்தான் போடணும். இங்கே வந்துட்டு 2017-18 அண்ட் 19-20 எதுவுமே வந்து போட மாட்டோம். ஸோ கரண்ட் இயர்து மட்டும் பார்க்கும்போது பை சப்ஸ்கிரிப்ஷன் 50,000 அவங்க சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, 200 members paying 400 rupees. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 200 into 400 போட்டோம் அப்படின்னா 80,000 வந்துட்டு பே பண்ணுறாங்க. ஆனால் பெய்டு வந்து 50,000. இந்த இயர் பே பண்ணது மட்டும் 50,000 தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போது அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சம்பளம் காட்டணும். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் 50,000 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதனால் நம்ம காட்டுறோம் 30,000. ஸோ ஆன் த ஹோலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட டோட்டல் வந்து 80,000, 50 + 30. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அசெட் சைட் காட்டுவோம், அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தால் அதை லயபிலிட்டி சைட் காட்டுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஆல்ரெடி 2017-18ஓட அவுட்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது 2,000. அண்ட் 19-20 இது வந்துட்டு 30,000 நம்ம கண்டுபிடிச்ச அந்த அவுட்ஸ்டாண்டிங்கும் வந்துட்டு போடணும். ஸோ அசெட் சைட் 32,000 வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அண்ட் லயபிலிட்டி சைட் பொறுத்த வரைக்கும் 2019-20க்கு ஆல்ரெடி அவங்க வந்துட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க 5,000. ஸோ அதே வந்துட்டு நம்ம காட்டணும். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளேஸ் ஆகும் பேலன்ஸ் ஷீட்டில். நம்ம பேலன்ஸ் பண்ண சொல்ல சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு டூ சப்ஸ்கிரிப்ஷன் சம்ஸ். Hope you understand the concept. Please share with your friends. Thank you guys. Have a happy day.